உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி தான் பலஸ்தீன். ஏன்? உங்களோட சாவு வாக்களிக்கப்பட்ட பூமி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில் வைத்துத்தான் தஜ்ஜாலை கொலை செய்வார். பாபுல் லுத் என்ற இடத்தில் கொலை செய்வார். அனைத்து யூதர்களும் முஸ்லிம்களால் அழிக்கப்படுவார்கள். அந்த நாளில் மரம் பேச ஆரம்பிக்கும். முஸ்லிமே, எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான், அவனை கொல். கல் பேச ஆரம்பிக்கும். முஸ்லிமே, எனக்கு பின்னால் ஒருவன் மறைந்திருக்கிறான், கொல். படைப்பினங்கள் எல்லாம் யூதர்களுக்கு எதிராக மாற ஆரம்பிக்கும். ஒரே ஒரு மரத்தை தவிர, கிர்கத் அல்லது கர்கத் என்ற மரம், அந்த கர்கத் என்ற மரத்தை தவிர மற்ற எல்லா மரமும் அவர்களை காட்டிக் கொடுக்கும். அதிகமாக பலஸ்தீனில் இப்பொழுது அந்த மரத்தை நாட்டி கொண்டு வருகிறான் பயத்தில். அவனுக்கு தெரியும் நபிகள் நாயகம் சொன்னது நடக்கும். சகோதரர்களே, ஆக இன்ஷா அல்லாஹ் நம் பலஸ்தீனை பற்றி விளங்கி இருப்பீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று இறங்குவாரோ அன்றுதான் நமக்கு உண்மையான வெற்றி. அன்றுதான் நமக்கு உண்மையான வெற்றி. இப்பொழுது நாம் கொடி தூக்கியும் வேலை இல்லை, இப்பொழுது நாம் ஆர்ப்பாட்டம் செய்தும் வேலை இல்லை. நாம் கையேந்த வேண்டும் அல்லாஹ்விடத்தில். நம்முடைய சகோதரர்கள் அடிக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அநியாயம், அராஜகம், அட்டூழியம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. பெண்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உறங்கும் பொழுது இங்கேயும் பெண்கள் இருக்கிறாங்க, அதே பெண் தானே அங்கேயும் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய அதே பெண்கள் தானே அங்கே இருக்கிறார்கள். இந்த பெண்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உறங்கும் பொழுது எப்படி தெரியுமா தூங்குறோம்? நாங்க ஃபேஸ் கவர் பண்ணித்தான் தூங்குகிறோம், முழுமையாக எங்களை மறைத்து கொண்டு தூங்குகிறோம். ஏன்? நாங்கள் உறங்கினால் காலையில் முழிப்பது சுவர் இல்லை, காலையில் எழும்புவது சுவர் இல்லை. குண்டு வந்து விழுந்தால் நாங்கள் மரணித்து விடுவோம். எங்கட உடம்ப எந்த அந்நிய ஆணும் பார்த்து விடக்கூடாது. அதற்காகத்தான் நான் எங்களை மறைத்து கொண்டு தூங்குகிறோம். ஒரு பெண் சுதந்திரமாக இருப்பது வீட்டில் தான். அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்கேயும் சுதந்திரம் இல்லை. பச்சை குழந்தைகள், இதை போல 6 வயசு 7 வயசு 8 வயசு பிள்ளைகள் எல்லாம் கைகளிலும் கால்களிலும் அவர்களுடைய பெயர்களை அழியாத மையால் எழுதுகிறார்கள். 2 காலையும் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 காலையும் 2 கையிலையும் அழியாத மையால் பெயரை எழுதுகிறார்கள். ஏன்? உடம்பு செதறினா ஏதாவது ஒரு உறுப்பை வைத்தாவது கண்டுபிடிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனை வருமா? அந்த பிள்ளைகள் வாழுது மரணிப்பதற்காக வாழுது. சகோதரர்களே, எவ்வளவு கவலையான செய்தி இதெல்லாம். மருத்துவர் வந்து பார்க்கிறார், குழந்தைகளை வந்து பார்க்கிறார், அவருடைய குழந்தை ஜனாசாவாக இருக்கிறது. உள்ளம் வேகிறது, நோகிறது. எங்களால் எதுவுமே செய்யலாது. நாங்கள் கையேந்துவோம் அல்லாஹ்விடத்தில். பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்கிறீர்கள். நாம் வாழக்கூடிய காலம் குறைவானது. எப்பொழுது நமக்கு மௌத்து வரும் தெரியாது. தெரியுமா யாருக்காவது? பிறந்த டேட்டை கேட்டா சொல்லுவோம், இறக்கும் டேட்டை கேட்டால் லா யஅலமுஹா இல்லல்லாஹ், அவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். சகோதரர்களே, வாழக்கூடிய காலத்தில் காலத்தை வீணாக்க கூடாது. பலஸ்தீன் வரலாறு படிப்பது கேட்டுவிட்டு போவதற்கல்ல. இஸ்லாமிய சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும், கை வைத்து கேட்க வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்கிறேனா? இந்த கூட்டம் சுபஹு தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும். சகோதரர்களே, என்றைக்கு நாம் தொழுகையை பாழாக்குவோமோ அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. எதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணடிப்போமோ அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. பெண்களே, எதுவரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பெண்களாக மாறவில்லையோ அதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல வாரிசுகள் உருவாகாது. சகோதரர்களே, சலாஹுத்தீன் அய்யூபியை பெற்றது ஒரு பெண், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றது பெண்.